முருகதாசன் ஆரம்பிங்க. எங்க தலைவர் முருகதாஸ் முருகன் உங்களை அதாவது இப்ப வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. படம் பேர் என்னடா? பரதேசி இல்ல மദ്രാസിயா? நம்ம கிங்நகர் பார்க்ல வந்திருக்கோம். அதான் போலீஸ் அதுக்குள்ள ரிவ்யூ எடுத்துட்டு போலாம்னா எனக்கு கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் முருகன் நோலன் மദ്രാசி. சரி, மദ്രാசி படம் ரிவ்யூ சொல்லு சீனி. படம் எப்படி இருக்கு? முருகதாஸோட கம்பேக்னே சொல்லுவாங்க. முருகராசா இவன் ஒரு பேர் வச்சிருக்கான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சீனி, மദ്രാசி படம் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லு. படம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போய் பார்த்தோம். ரிவ்யூஸ் பார்த்தோம், கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூ தான் இருந்தது, பாசிட்டிவ் நெகட்டிவ். பட் உண்மையிலே சொல்கிறேன், படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தான் சொல்ல தோணுது. ஏன்னா படம் பார்த்தோம், நாங்கள் எல்லாருமே படம் பார்த்தோம், வேற லெவலில் இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ரிவ்யூ பார்த்தேன், ஒரு ஆவரேஜ் அந்த மாதிரி சொல்கிறாங்க, நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அப்படியும் தெரில, நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு ஆக்ஷன் படம், எல்லாமே நல்லா இருந்துச்சு, எமோஷன் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வந்து முருகதாஸோட கம்பேக்னே சொல்லலாம். அண்டு சிவகார்த்திகேயன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்டிங். அவருக்கு ஈக்குவலாக வந்து வித்யுத் ஜம்வாலும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தியேட்டரை கத்துறாங்க. இன்னும் சொல்ல போனால் அப்படிதான் நடந்துச்சு. முருகதாஸ் கரண்ட் ட்ரெண்டை பிடிச்சிருக்காரு. ஒரு பையன் மென்டலா இருந்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குது, அந்த பையனை அவங்க திருத்திட்டாங்கன்னா அந்த பையனை அவங்களுக்கு பிடிக்கல, அவன் திருப்பி மென்டலாயிரம் திருப்பி வந்துடுறாங்க. அண்டு ருக்மிணி வசந்தை பற்றி சொல்லணும். ருக்மிணி வசந்த் அவங்க வந்து அவங்களுக்கு இது செகண்ட் மூவின்னு நினைக்கிறேன் தமிழில். ஃபர்ஸ்ட் மூவி வந்து ஏஸ், அது வந்து தெரியல. பட் இதில் வந்து உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க ருக்மிணி வசந்த். ஆக்சுவலி அவங்க வந்து பேன் இந்தியா ஹீரோயின் தான். அவன் நிறைய படத்தில் நீ பார்த்தது இல்லடா, அவங்க நிறைய படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, போகிறதே டைம் தெரில, அப்படியே சரசரன்னு போயிடுச்சு. கரெக்டாக இன்டர்வல் பேங்க் நல்லா இருந்துச்சு, இன்டர்வல் ஃபைட்டு, ஆக்ஷன் மட்டும் சொல்லி ஆகணும். படத்தில் ஆக்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லு. பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் போகும். இன்னும் இதுக்கு பாசிட்டிவ் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா பிஜிஎம் தான். அனிருத் வந்து தெறிக்க விட்டுருக்காரு படம் ஃபுல்லாக. சிவகார்த்திகனுக்குனே அந்த பிஜிஎம் போட்ட மாதிரி இருந்தது. ஜானர் சூப்பராக இருந்தது ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட். சில கூஸ்பம் சீன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்டர்வல் பிளாக் வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இன்டர்வல் பிளாக் தான் சூப்பராக இருக்குமே. அண்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, எனக்கு நெகட்டிவ் வந்து சாங்ஸ் வந்து நெகட்டிவ் சொல்லுவேன். ஏன்னா சாங்ஸ் வந்து ஒரு அந்த சலபல சாங் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மற்ற சாங் எதுவுமே வந்து கேட்சியாக இல்லை. சரி, இந்த படம் எப்படி கடைசியாக வர்த்தா பார்க்கலாமா தேட்டரில்? கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம், ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு படம். வாங்க டஃப் போலாம். ஸ்ரீனி கை விட்டு வண்டி ஓட்டு, ஸ்ரீனி கால் கை ரெண்டுத்தையும் விட்டு வண்டி ஓட்டு. சரி, பறந்து போய் உட்காரு. ஸ்ரீனி புறாக்கு பெல்லடி. நடுவில் டிவைடர் இருக்கு பார், வண்டியில் டிவைடர் போட்டுறாரு. அப்படி இல்லை, இப்படி ரெண்டு கை விடு. ரெண்டு கை விடுறா. யார் நம்ம கார் எடுத்துட்டு வர்றது? நம்ம டிரைவர் தானா? ஓகே, நீ இப்படி வண்டியிலே எடுக்கலாம்டா ரிவ்யூ. அவ்வளோதான், போலீஸ் வந்துடுவான். பப்ளிக் நியூசன்ஸ் இவன் தான் பார்த்துக்கோங்க, போலீஸ் பப்ளிக் நியூசன்ஸ். அப்படியே வண்டியிலே ரிவ்யூ கொடுத்துட்டே எட்டு போடு வண்டியில். நடு ரோட்டில் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர் தான் ஸ்ரீனிவாஸ். நடு ரோட்டில் பிள்ளைங்க மாதிரி சாகசம் செய்ததா கால் முறிந்து போலீஸ் வளைவிச்சு